என் அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் நிறுத்திருக்கேன். அம்மா அப்படியே சுற்றி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. கிரேசி பைக், பயமாக இருக்குது கைஸ் ஓட்டுறதுக்கு, பயங்கர பவர். யூஸ்வலாக எல்லா சண்டேயும் என் க்ரூ கூட நான் ரைடுக்கு போவேன். பட் இந்த சண்டே வந்து நான் ரைடுக்கு போகல. நான் ரைடுக்கு வரல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்டு இன்னொரு க்ரூவோட கேப்டன் அவர் ஃபோன் பண்ணி கேட்டாரு, ஏன்டா ரைடுக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்போ நான் சொன்னேன், இல்லை எனக்கு இன்னைக்கு வர மாதிரி எனக்கு மூடு இல்லை, ஸோ நான் வரல, அதனால தான் ஒரு கேப் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் இன்னைக்கு ரைடெல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் கேட்டேன். அப்போ தான் அவர் சொன்னார், இந்த மாதிரி ரைடெல்லாம் சூப்பரா போச்சு, உன்னோட க்ரூவோட கேப்டனோட பூசால தான் நான் வந்து இன்னைக்கு ரைடு போனேன் அப்படின்னு சொன்னாரு. நான் எப்படி அப்படின்னு சொல்லி நான் கேட்டப்போ, இல்ல அவர் வந்து அந்த வண்டியை சேல் பண்றாரு, சோ அது ஒரு டீலர் வாங்கி அந்த டீலர் வந்து இன்னொருத்தங்களுக்கு கொடுக்குறாங்க. சோ இங்க சென்னையில இருந்து அந்த வண்டி திருச்சி போகுது. சோ அந்த டீலரும் அந்த வாங்குற பையனும் ரெண்டு பேருமே எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. சோ அந்த வண்டியை வந்து என் வீட்டில் தான் விட்டுட்டு போனாங்க, நான் அந்த வண்டியை வந்து இன்னைக்கு ரைடுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு செம எக்ஸைட் ஆயிடுச்சு. ஏன்னா என்னோட க்ரூவோட கேப்டனோட அந்த ஹயபூசா தான் நம்ம தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டர் மு.க. ஸ்டாலின் சார் அந்த வண்டி மேல உட்காந்துட்டு ஒரு போட்டோ போட்டிருந்தாரு. அதுதான் பயங்கர வைரல் ஆச்சு. அந்த பூசாவை நான் பெருசா நான் பார்த்தது இல்ல நேர்ல. அப்ப எனக்கு ரொம்ப ஆசை ஆயிடுச்சு. நான் வந்து வண்டி யாருக்கிட்டயுமே நான் மோஸ்டாவே நான் கேட்கவே மாட்டேன். என் வண்டியை வச்சுட்டே நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். பட் இந்த பூசா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அந்த பூசாவை எனக்கு ஒரு ரவுண்ட் தரீங்களா அப்படின்னு நான் கேட்டப்போ, ஓஎஸ் வாடா வீட்டுக்கு வந்து எடுத்துக்கோ அப்படின்ட்டாரு. சரி இப்பவே நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ரெடி ஆயிட்டு இப்ப கிளம்புறேன். இதுதான் கைஸ் இன்னைக்கு விஷயம். சோ ஐ அம் வெரி எக்ஸைட்டட். நான் ஒரு காலத்துல சின்ன பையனா இருக்கும்போது ஒரு ஹயபூசாவை நான் சேஸ் பண்ணி நான் போயிருக்கேன் வீடியோ எடுத்துக்கிட்டு. ஸோ அப்போலேருந்தே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பைக்குனாலே நம்மளுக்கு பிடிக்கும் கைஸ். ஸோ எனக்கு இந்த ஹயபூசாவை சொல்லவே வேணாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த பைக்கை நம்ம ஒரு ரவுண்டு ஓட்டி பார்ப்போம், அதே மாதிரி vlog எடுத்து உங்ககிட்டயும் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்கு தான் நம்ம இப்போ அந்த பைக்கை போய் எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம். என் வீடு பூந்தமல்லி, என் ஃப்ரெண்டோட வீடு வந்து குன்றத்தூர். ஸோ ஹரி அவரோட வீட்டுக்கு போயிட்டு தான் அந்த வண்டியை எடுக்க போகிறேன். அவரோட வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து தான் நம்ம வண்டி எடுத்துட்டு நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு போயிட்டு நம்ம vlog-ஐ கண்டினியூ பண்ண போகிறோம். ஏதோ இருக்கு கைஸ், ஏதோ டிஸ்பிளே எல்லாம் இருக்கு. யோஷிமுரா, மை காட், இது வருது. ஹரி என்ன ஆ யோஷிமுரா, டேம், இந்த வீட்டு வண்டி சூப்பரா இருக்கா? பயங்கரமா இருக்குது. லைன் போட்டுருவோமா? போட்டுருங்க. எவ்வளோக்கு எடுத்தாரா? 17. கவாசாக்கி ஹயபூசாவா? எல்லாம் சொல்லு, BMW சொல்லு, டுக்காட்டின்னு. ஆனால் இந்த வண்டியுமே ரோட் பிரச்சனை, அந்த வண்டியுமே கிடையாது, வாய்ப்பே இல்லை. அதை நானும் பார்த்துட்டேன். கொடுங்க. H2வே வச்சிருந்தாலுமே. ஆமாம் ஆமாம், இதுக்கு தான் ரோட் பிரச்சனை. சரி எப்போ வருவோம் அந்த பையன்? ஏன் எங்கே போகிற? நான் வீட்டுக்கு தான் ஒரு vlog ஒன்று போகிறேன். இது வச்சா இந்த வண்டி சாவி வர மாட்டலாம். பேர் எடு. அதே வீட்டில் தான் போய் vlog பண்ணுவீங்களோ? ப்ரோ வீட்லேயே காட்டுறதுக்கு தான். ஒயிட்டு பழையசுடா, வேற ஒயிட் இன்னும் பின்னாடி இருக்கா? போயிடும். ரேம் இன்டேக்கு. ப்ரோ இதெல்லாம் என்ன? அது கேமராடா. இந்த இது சிஸ்டம் இருக்கு. ஓ சரி, நான் போயிட்டு வரேன். பொறுமையாக, ஒன்றும் அர்ஜென்ட்லாம் இல்லை. ஓகே. கை குடுறா, கை குடுறா, கை குடுறா. பூசாவே அப்படிதானா? ஓ வா, அவுட்டரிங் தான். போயிட்டு வரேன். என்னமா இருக்கு கைஸ் வண்டி. ஐயோ பயங்கர பயமா இருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு. பயங்கர பிரம்மாண்டம் கைஸ். பியூட்டிஃபுல் வெஹிக்கிள். தேங்க்ஸ் டு ஹரி ப்ரோ. அதுதான் நம்ம ஹரி ப்ரோ.
ஒரு பெரிய ஒரு க்ரூவோட கேப்டன் அவரு. ஓகே கைஸ், வண்டி ஏதோ நம்ம கிட்ட தான் இருக்கு. என் அப்பார்ட்மெண்ட்ஸ்ல தான் நிறுத்திருக்கேன். அம்மா அப்படியே சுத்தி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. கிரேசி பைக், பயமா இருக்கு கைஸ் ஓட்டுறதுக்கு. பயங்கர பவர், எக்ஸ்ட்ரீம் பவர். நான் இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கர பவர் கைஸ். பாயிண்ட்ல நிக்குது, அதாவது த்ராட்டு கொடுத்தா அப்படியே பாயறதுக்கு ரெடியா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்மளே இப்போ நோண்டி தான் பார்க்க போறோம். ஏன்னா எனக்கு இதை பத்தி முழுசா தெரியல. ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க, டிஸ்பிளே எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ இங்கேயும் இங்கே இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. இப்போ டயர் ப்ரெஷர் வந்து அப்நார்மலாக இருக்குது. டயர் ப்ரெஷர் கம்மி. ரெக்கார்டிங் இருக்குது போல், வீடியோ. கேமரா பாருங்க கைஸ், பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு கேமரா. இது பாருங்க, இந்த ஒரு கேமரா. இங்கேயும் ஒரு கேமரா இருக்குது பாருங்கள். இதுதான் ரேம் இன்டேக். அதாவது இங்கேருந்து தான் காற்று உள்ளே போகும். ஸோ உள்ள கம்ப்ரெஷன் சேம்பருக்கு வந்து ஏர் பாக்ஸ்லேருந்து ஃபில்டர் ஆகணும்ல, அந்த ஏர் வந்து இது வழியாக தான் உள்ளே எடுக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ஃபாஸ்ட் மூவிங்கில் வண்டி ஃபாஸ்ட்டாக போகும்போது இது உள்ள ஏர் உள்ளே எடுத்துக்கும். அதுக்கு தான் ரேம் இன்டேக்குன்னு சொல்லுவாங்க. ஏரை உள்ளே எடுத்து ஃபியூவலை ஏரை மிக்ஸ் பண்ணி உள்ளே கொண்டு போய் கம்ப்ரெஷனை உருவாக்கும். ஸோ அதுதான் இது இது ரேம் இன்டேக், சாரி. டுவல் டிஸ்க்கு. ஸோ இங்கே தான் அந்த ப்ரெஷர் மானிட்டர் வச்சுருக்காங்க போல். இது தெரியுதா? ப்ரெஷர் மானிட்டர் இங்கே தான் வச்சுருக்காங்க. அண்ட் இது ஒரு ஆக்சசரிஸு. ஆர்என்ஜியோட ஃப்ரேம் ஸ்லைடர் போட்டிருக்காங்க. அண்ட் ஃபுல் சிஸ்டம் யோஷிமோரா எக்ஸாஸ்ட்டு. ஃபுல் சிஸ்டம் இது என்டி கேன்னு சொல்லுவாங்க. இதுதான் பெண்டு பைப்பு. ஸோ இது ஃபுல் சிஸ்டம், ஃபுல் எக்ஸாஸ்ட்டு. இது எல்லாமே மொத்தமாக மாற்றிருக்காங்க. அண்ட் ரியர் டிஸ்க்கு, சிங்கிள் டிஸ்க்கு பின்னாடி, ஃப்ரண்ட்டில் 2 டிஸ்க்கு. அண்ட் இது பார்த்திங்கன்னா 2 எக்ஸாஸ்ட்டு கைஸ். 4:2 இருக்குது. அதாவது 4 ஹெட்டர்ஸ்லேருந்து வந்து 2ஆக பிரிஞ்சு எக்ஸாஸ்ட்டு 2 சைடு, இந்த சைடு அண்ட் அந்த சைடு. அண்ட் இது நான் கவனிக்கவே இல்லை, இதில் குவிக் ஷிஃப்ட் இருக்குது. நான் குவிக் ஷிஃப்ட் இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ தான் அதை நோட்டீஸ் பண்ணுறேன். குவிக் ஷிஃப்ட் இருக்குது. குவிக் ஷிஃப்ட்டும் ட்ரை பண்ணி பார்க்கணும். பியூட்டிஃபுல் வெஹிக்கிள், பக்காவாக இருக்குது கைஸ். ஃப்ரண்ட்டு பியூட்டியை பார்த்தோம், இப்போ ரியர் பியூட்டியை பாருங்கள். ஐயோ எவ்வளோ பெருசாக இருக்குது. 200 சைஸுன்னு நினைக்கிறேன். 200 190 190 செக்மெண்ட் டயர் போட்டிருக்காங்க, பெரிய டயரு. நம்ம ஜீல வந்துட்டு 180, இது வந்து 190. உள்ளே பாருங்கள், ஸ்டேரிங் டேம்பர் இருக்குது கைஸ். இந்த வாபிள் ஆகாமல் இருக்குது. ஹை ஸ்பீடில் வந்து வண்டி ஷேக் ஆகும்ல, அது ஆகாமல் இருக்கிறது, வாபிள் ஆகாமல் இருக்கிறதுக்கு போட்டிருக்காங்க ஸ்டேரிங் டேம்பரு. இது ஸ்டாக்லேயே வர்றது தான், அட்ஜஸ்டபிள் லிவரு. நம்மளோட இதுலேயே இருக்குது, ஜீலேயும் இருக்குது. சஸ்பென்ஷனும் ஷாக் அப்சர்வரும் வந்து அட்ஜஸ்டபிள். இன்றைக்கி நாள் பூரா உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பற்றின ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக்கை போடுங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? Until then, it's bye from Kanan.